என் பேர் ஜானட் விஜயஸ்ரீ. என் ஊர் பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. நான் ஒரு ஸ்டொமக் கேன்சர் ஃப்ரீ பேஷண்ட். நான் இப்போ நல்லா இருக்கேன், ஆக்டிவாக இருக்கிறேன். எனக்கு முதலுடைய சிம்டம் ஒரு உடல் மெலிஞ்சிக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு இந்த நெஞ்சில் ஒரு ஏப்பம் மாதிரி வரும். அதுக்காக நினைக்கும் போது என்னுடைய மருமகன் டாக்டர் திலக்கிருபா சேலம் நீங்கள் ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னாங்க. ஒரு ஸ்கேன் எடுத்தோம். அப்போ அதில் கொஞ்சம் டவுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு எண்டோஸ்கோப்பையும் எடுத்து அது கிளியர் ஆகிடுச்சு, எனக்கு கேன்சர் தான் சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கவலை, ரொம்ப வருத்தம், ரொம்ப பயமாக இருந்துச்சு. அழுதேன், ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஆனால் அதிசயமாக அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே அப்படி ஒரு தைரியம், எப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட கிருபையால் எனக்கு பெரிய தைரியம் உண்டாச்சு. என்னால் நான் எடுக்க முடியும். நான் ஒரு எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வருது, அதே மாதிரி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பேர் தெரியாத நோயெல்லாம் வருது. அதே மாதிரி எனக்கு இது ஒரு நோய், நம்ம இதை எடுத்துக்கணும், இது என்னுடைய பாடி, நான் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தைரியம் சரின்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் போய் ஒரு கீமோலாம் எடுத்தோம். 2வது கீமோவில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2வது கீமோக்கு அப்புறம் டயரியானா அப்படி கண்டினியூஸாக டயரியா. அதுக்கு அப்புறம் சரி நான் போய் டாக்டர் இனியன் வெள்ளூர் சிஎம்சியில் போய் நான் ஒரு ஆலோசனை கேட்டேன். சரி நீங்கள் இன்னொரு எண்டோஸ்கோப்பி எடுங்கன்னாங்க. அதில் நல்லா அந்த கட்டிலாம் நல்லா சுருங்கிருக்கு, நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த கீமோ எடுங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் முழு ஸ்டொமக்கும் உங்களுக்கு எடுக்க வேண்டியிருக்கும். அதையும் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அப்பவும் நினச்சிக்கிட்டேன், உலகத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கு, அந்த இவங்க சுகர் பேஷண்ட்லாம் கால் எடுத்துருந்தாங்க, அதே மாதிரி இந்த ஆக்சிடென்ட் நடந்தவங்களுக்குலாம் இவ்வளோ கை கால் எல்லாம் ஒவ்வொன்றும் உறுப்பு போயிடுது. அதே மாதிரி நமக்கு ஒரு உறுப்பு போகுது, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கும் தைரியமாக எடுத்து ட்ரீட்மெண்ட் வந்தேன். சர்ஜரி முடிஞ்சிச்சு. கீமோ அதுக்கப்புறம் எடுத்தேன், அதுவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னன்னா ஒரு 4 மாதம் தான், அப்படியே மிஞ்சி போனால் 5-6 மாதம் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம பொறுமையாக இருந்துட்டா நம்ம அதிலேருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது நம்ம உடம்புல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போயிட்டு ஆலோசனைப்படி ஒரு டெஸ்ட் எடுத்துக்கங்க. டெஸ்ட் எடுத்தால் ஒன்றும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இது நம்முடைய பாடி, நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு போய் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்குங்க. முதலாவது கடவுள் நம்பிக்கை வேணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் ஃபுல்லாக கூட இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சுய தைரியம் வேணும். நம்மளே தைரியத்தை கொண்டு வரணும். யாருக்கும் நம்ம கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அது மாதிரி 3வது பாசிட்டிவாக எல்லாத்தையும் நினைக்கும். எல்லாத்துக்கும் வந்துக்கிற நோய் தானே இது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் நோய். இது ஒரு மாதிரி இது க்யூரபிள், ஈஸியாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லது வேணும். டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. நல்ல எல்லா கீமோதெரபியும் ரெகுலராக எடுங்க. நல்ல சுகமாகி நீங்கள் கண்டிப்பாக அது மீண்டும் வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டாக்டர் இனியனுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.